உங்க ஆதார் கார்டுக்கு இத பண்ணிட்டீங்களா? இல்லனா இத உடனே பண்ணுங்க. இந்த மாசம் கடைசி. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட சட்டப்பூர்வ ஆணையமாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் சேர்க்கப்பட்டதே ஆதார் அட்டை. நாம் அனைவரும் இந்திய நாட்டின் குடிமகன்கள் என்பதை நிரூபிக்கும் ஒரு சான்றாக ஆதார் எண் விளங்குகிறது. இந்த நடைமுறை கடந்த 2009ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இந்த எண் 12 இலக்க தனிப்பட்ட அடையாள எண்ணாகும். மேலும் இந்தியாவில் வசிக்கும் அனைவருக்கும் தங்கள் பயோமெட்ரிக் அடிப்படையில் தானாக முன்வந்து இதனை பெறலாம். மேலும் இந்த ஆதார் எண்ணை பெறுவதற்கு நம்முடைய 10 கை ரேகைகளும் 2 கண்விழி படலங்கள் மற்றும் முகத்தின் புகைப்படங்களும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த அடையாள அட்டை தற்போது அனைத்து இடங்களிலும் அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. வங்கியில் கணக்கு தொடங்க வேண்டுமென்றாலும் சரி, கடன் பெற வேண்டுமென்றாலும் சரி, மொபைல் போனுக்கு சிம் வாங்க வேண்டுமென்றாலும் சரி, ஆதார் அட்டை அவசியமாக்கப்படுகிறது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேர்க்கும் போதும், பொதுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்பம் இடும் போதும், தேர்வு எழுதும் பொழுதும் ஆதார் அட்டை அவசியமாகிறது. இப்படி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் வழங்கப்படுகின்ற ஆதாரத்தை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் ஒருவர் தங்களின் அடையாள சான்று மற்றும் முகவரி ஆவணங்களை 10 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். இதன் மூலம் ஆதார் தொடர்பான மோசடிகள் தவிர்க்கப்படுகிறது மற்றும் துல்லியமான மக்கள் தொகை தகவலை தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. இதனால் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டையை புதுப்பிக்க மக்களை வற்புறுத்தி வருகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் ஆதாரை புதுப்பிப்பதற்கு எந்த ஒரு அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம் வீட்டில் இருந்தபடியே மொபைல் போன் மூலம் மை ஆதார் என்ற போர்ட்டலில் இலவசமாக நமது ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இதற்கான கால அவகாசம் என்பது வரும் மார்ச் 14ஆம் தேதி வரை மட்டுமே. முன்னதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டை ஆவணங்களை மை ஆதார் என்ற போர்ட்டலில் இலவசமாக புதுப்பிப்பதற்கு டிசம்பர் 14, 2023 வரையே கால அவகாசம் கொடுத்திருந்தது. ஆனால் தற்போது இந்த கால அவகாசம் மார்ச் 14, 2024 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எதற்காக இந்த கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றால், இந்த கால அவகாசம் வரை மட்டுமே நமது ஆதாரை எந்த ஒரு செலவும் இன்றி இலவசமாக புதுப்பிக்க முடியும். அதற்கு பிறகு, அதாவது கால அவகாசத்திற்கு பிறகு ஆதாரில் உள்ள தகவல்களை புதுப்பிக்க வேண்டுமென்றால் அதற்கு 25 ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும். இதே போன்று ஒருவர் ஆதார் போர்ட்டலில் தனது ஆதார் அட்டை ஆவணங்களை புதுப்பிக்காமல் அருகில் உள்ள சேவை மையங்களுக்கு சென்று ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டுமென்றால் அங்கு 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. அதோடு மை ஆதார் போர்ட்டலில் எப்படி இலவசமாக புதுப்பிக்கலாம் என்றால், முதலில் மை ஆதார் போர்ட்டலுக்கு சென்று உள்நுழைக என்ற பட்டனை கிளிக் செய்து தங்களது ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளீடு செய்து சென்ட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு பெற்ற ஓடிபியை உள்ளிட்டு உள்நுழை என்ற பட்டனை கிளிக் செய்து பிறகு ஆவண புதுப்பிப்பு என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக வழிகாட்டுதல்களை படித்த பிறகு அடுத்து என்ற பட்டனை கிளிக் செய்து மேலே உள்ள விவரங்கள் சரியானவை என்பதை நான் சரிபார்க்கிறேன் என்ற பெட்டியை கிளிக் செய்து அடுத்து என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கு அடுத்து அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை பதிவேற்றி சமர்ப்பி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு ஒருவர் தங்களின் மின்னஞ்சலில் சேவை கோரிக்கை எண், அதாவது SRN என்ற எண்களை பெறுவார்கள். அதற்கு பிறகு இந்த SR எண்ணை பயன்படுத்தி தங்களது ஆவண புதுப்பிப்பு நிலையை ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளலாம். அதோடு புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அட்டை 7 வேலை நாட்களுக்குள் புதுப்பிக்கப்பட்டு குறிப்பிட்ட நபரின் வீட்டு முகவரிக்கு வந்துவிடும். எனவே மார்ச் 14ஆம் தேதி வரை யாரும் காத்திருக்காமல் அதற்கு முன்பாகவே இலவசமாக மை ஆதார் போர்ட்டலில் ஒவ்வொருவரும் தங்கள் ஆதார் எண்ணை புதுப்பித்துக் கொள்ளலாம்.